ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நேத்தி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ரேஞ்ச் பவுண்ட் இல்லாமல் வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மோர் ஓவர், ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். வீடியோவில் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனும் அண்ட் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க எங்களை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி வந்து அரௌண்ட் வந்து ஒரு 169 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆயிருக்கு. ஸோ 23,753 வந்து சர்வே ஆகுது. அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 498 பாயிண்ட்ஸ் போய் 78,540 ரேஞ்சில் இருக்கு. ஸோ நேற்று எல்லா செக்டர் வைஸ்ல நம்ம பார்த்தோம்னா எல்லா செக்டருமே வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எக்ஸப்ட் ஒரு 2 செக்டர் தான், இந்த ஸ்மால் கேப் மட்டும் தான் வந்து நெகட்டிவ்ல இருந்தது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்து ஒரு நல்ல மூமெண்டம்ல தான் இருந்தது. ஸோ எஃப்ஐடிஏல வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 2,227 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ வந்து 128 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 23,753 இருக்கு. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,920 போச்சு அப்படின்னா 24,250 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு. இதே வந்து 23,390 பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 23,200 அதையும் தாண்டி ஒரு ஹியூஜ் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ்லாம் இல்லை அப்படின்றதுனால இந்த ஃபால்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படுது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 51,317 வந்து அதோடைய இந்திய ரேஞ்சு. ஸோ அது ஏற்கனவே வந்து அது ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கு. அது 390 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸோ 52,200 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. அதோடைய இதே வந்து பாட்டம் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா 370 பிரேக் ஆக போகுது. 50,000 370 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா 49,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதில் இருக்கு. ஸோ நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, ஜேஎஸ்டபிள்யூ, ட்ரெண்ட், டெக் மஹிந்திரா, ஹிண்டால்கோ. ஸோ இவங்கலாம் வந்து ஒரு 1%லேருந்து 2% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ டாப் லூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப், மாருதி சுசுகி, நெஸ்டில், ஹெச்சிஎல் டெக், பஜாஜ் ஃபின்சர்வ்ஸ். ஸோ இவங்கலாம் வந்து டாப் லூசர்ஸ் கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நல்ல பர்சன்டேஜ் மூமெண்ட்ல இருந்தது இன்டெலக்ட் டிசைனும், ஆம்பர் என்டர்பிரைசஸ், ஸ்டார் சிமெண்ட், அதானி வெல்வர், இந்த இந்தியா சிமெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 70% வரைக்கும் ஒரு நல்ல ரேலி இருந்தது. ஸோ இதே லூசர் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாம்ஸ், கேபிஆர் மில், கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், நியூ இந்தியா அஷூரன்ஸ், கேலக்ஸி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 8% வந்து இவங்க இதில் வந்து ஒரு டவுன்ஃபால் இருந்திருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு உடைய ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப்லாம் வந்து ஒரு 1,00,000 கோடிக்கு மேலே இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,074 வந்து இதாகிறாங்க. ஸோ இப்போ ஏற்கனவே இவங்க வந்து அந்த 53 வீக்ஸ் உடைய அந்த இதில் தான் இருக்காங்க, லோவில் தான் இருக்காங்க. ஏன்னா 1,066 அதோடைய 53 வீக்ஸ். ஸோ இப்போ வந்து ஸோ நல்ல சான்ஸ் இருக்கு நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. ஸோ அதோடைய பிஇ வேல்யூ வந்து 60 இருக்கு. புக் வேல்யூ 119. இயர் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது ஸோ எல்லா இயருமே நடந்திருக்கு. அந்த இந்த இயர் வந்து ஸோ 198 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி பிகாஸ் ஆஃப் அவங்க ஒரு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அட்வர்டைஸ்மெண்ட். இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி வந்து அதோட ஆல் டைம் லோவில் தான் இருக்கு 1,073. ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு அகெயின் திரும்ப வந்து ஒரு ரேலி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 1,073லேருந்து இட் மே கோ அப் 2,300 1,350 வரைக்குமே வந்து ஒரு ஹையர் ரேலி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த ஸ்டாக்ல. அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கார்போரண்டம் யூனிவர்சல் லிமிடெட். ஸோ இதோடைய மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 கோடி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 1,278 இருக்காங்க. ஸோ இதோட ஆல் டைம் ஹை 1,841 அண்ட் ஆல் டைம் லோ வந்து 1,026. ஸோ ஸ்டாக் வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். ஸோ இது டிவிடெண்டும் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து தராங்க. ஸோ இதோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இதோடைய ப்ராஃபிட் வந்து ஸோ இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 477
23ல வந்து பார்த்தீங்கன்னா 580 க்ரோஸ்லையும், அதுக்கப்புறம் 24ல வந்து ஒரு 650 க்ரோஸ் இருக்கு. ஸோ அரௌண்ட் வந்து இது வந்து ஒரு 70 க்ரோஸ் வந்து எல்லா இயர்லையுமே வந்து இன்க்ரீஸ்லேயே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்குமே வந்து நம்ம கன்சிடரேஷனில் பண்ணலாம். ஸோ இப்போ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1278. ஸோ இங்கேயுமே வந்து ஒரு நல்ல ரேலி இதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருக்கு 1200 லெவல்ல இருந்து. ஸோ இட் மே கோ டு 1400 to 1500 வரைக்குமே போக முடியும். ஸோ நம்மளால வந்து ஒரு 5 to 6% வந்து இதில் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணலாம். Thank you, friends. Thanks for watching.